ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ப முடியாத சம்பவம் தான். பைக்கில் நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்படியே பைக் திரும்பிடுச்சு போல். நேராக தண்ணிக்குள்ளே போய் குதிச்சுட்டாங்க பைக்கோடு சேர்ந்து. அதுவும் கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. தண்ணி ஏற்கனவே அழுக்கு பாசி எல்லாம் கலந்து கருகருன்னு தான் இருக்குது. நல்லா நீட்டாக வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. உயரம் குறைவான ஆறாக இருந்தால் கூட பரவாயில்ல, உடனே மேலே எந்திரிச்சு வந்துடலாம். எவ்வளவு பெரிய பள்ளம் பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இங்கே ரோட்டோரத்தில் பைக்கை நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர் பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. வந்த வேகத்துல இவரோட பைக்ல கை வச்சுட்டு நிக்கிறேன் அப்படின்னு அதை திருக்கி விட்டுட்டாரு போல. பைக்ல இருந்தவர் பைக்கோட சேர்ந்து சர்றனு கீழே போய் இந்த கால்வாயில விழுந்திருக்கிறாரு பாருங்களேன். இது என்னடா வம்பா போச்சுன்னு நினைக்கிற மாதிரி தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த லேடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அது ஒரு பக்கமா சரிஞ்சு அப்படியே சரிஞ்சு கடைசியில் இந்த செடி பக்கத்துல போய் விழுந்துடுச்சு. சொவரு இருந்ததுனால ஏதோ அதோட நின்றுட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி தான். வண்டி எப்படியாவது மேலே ஏற்றி உள்ள கொண்டு போயிடலான்னு பாக்குறாங்க. அது உள்ள போகிற மாதிரி தெரியல. பைக் ஒரு பக்கமாக சரிஞ்சு ஆளையும் கீழே தள்ளி போட்டுடுச்சு பாருங்க. இதை பார்த்தவர் வேகமாக ஓடி வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ரோட்டில் கூட ஓட்டிடலாம் போல, இப்படி வீட்டில் கொண்டு பார்க் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது முன்னாடி ஒரு லேடி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த லேடியை முந்தி போனவர் போனதே அந்த லேடியை பார்க்கறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு. ரோட்டில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஐஸ்கிரீம் வண்டி தான். இந்த பொண்ணு நல்லா தான் வண்டி ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ இந்த பக்கமாக திருப்பிட்டாங்க. வண்டி ஓட்டும் போது நம்ம கவனம் எங்கே இருக்குதோ அதை பார்த்து தான் வண்டியும் போகும். அதே மாதிரி தான் இங்கே கொஞ்சம் திரும்பி பார்த்ததுனால வண்டியும் திரும்பிடுச்சு போல. ஆனால் பள்ளத்தில் விழாமல் தப்பிச்சாங்க பாருங்க. அங்கே தான் நிற்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வண்டியிலேருந்து புகையாக கிளம்பிட்டு இருக்கு. இதை சரி பண்ணுறதுக்காக பின்னாடி இருந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வண்டி பாருங்க ஒரேடியா தூக்கிடுச்சு. இந்த வண்டியை வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். ரோட்ல போற இன்னொரு வண்டி மேலேயும் போய் நல்லாவே மோதிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தண்ணி தேங்கி இருக்கிறதுனால யாரும் அந்த பக்கம் போகாம எல்லாரும் பைக்கை நிறுத்திட்டு இந்த இடத்துல நிக்கிறாங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டும் தண்ணியை தாண்டி போய் சேர்ந்துருக்கிறாங்க பாருங்க. இந்த தண்ணியில பள்ளம் எங்க இருக்கு மேடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு இங்கே நிக்கிறாங்க. இந்த 2 பேரும் முதல் ஆளா வேகமா போய் எப்படியோ கரைக்கு சேர்ந்து சாதிச்சுட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு சின்ன பாலம், ஏதோ மரக்கட்டையை போட்டு பாலத்தை உருவாக்கியிருக்கிறாங்க ஆட்கள் நடந்து போகிறதுக்காக. இந்த மரக்கட்டையில் நம்ம பைக்கை ஓட்டிகிட்டே போயிடலாமா அப்படின்னு பார்த்து கடைசியில் உள்ளே விழுந்தாச்சு பாருங்க. பைக்கோட ஆற்றுலேயே விழுந்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ஆட்டோக்காரர் முன்னாடி போகிற இந்த வண்டிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு காலெல்லாம் சப்போர்ட்டுக்கு கொடுத்து எப்படியோ 2 வண்டியும் சேர்ந்து போய்கிட்டே இருக்குது. கடைசியில் நடந்ததை பாருங்க. இவர் ஹெல்ப் பண்ணலாம் நினச்சதுக்கு அந்த வண்டி கொஞ்சம் தள்ளி போனதுனால கடைசியில் ஆட்டோவே காலை வாரி நடு ரோட்டில் விழுற மாதிரி ஆயிடுச்சு. இது என்னடா இப்படி நமக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் வண்டி எப்படி இருக்குது பாருங்க. ஆட்டோக்காரர் அந்த வண்டியே பார்த்துட்டு வந்ததுனால ரோட்டை கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டார் போல. இங்க இந்த வீடியோல நல்ல மழை நேரத்துல முட்டு வரைக்கும் தண்ணியோட எப்படியோ கொடை பிடிச்சிட்டு நியூஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. பின்னாடி பைக்ல போறவருக்கு சேட்டையை பாருங்களேன். இந்த கேமரால நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பதிவாகணும் அப்படின்னு நினைச்சு எப்படி படுத்துட்டே வண்டி ஓட்டிட்டு போறாராம். கொஞ்சம் தாண்டினதுக்கு அப்புறம் ஆள் இப்ப நார்மல் ஆயிட்டாரு. கேமரா முன்னாடி இப்படி சேட்டை பண்றதுக்குன்னே கொஞ்சம் பேர் வருவாங்க போல. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை பார்த்துருக்காங்க. இப்பதான் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு இந்த பொண்ணு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள வீட்டு வாசல்லே விழுந்தாச்சு. இதை பார்த்துட்டு பக்கத்துல நின்னவருக்கு இனிமே பைக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு தோணுமா என்ன? இதே மாதிரி இங்க இந்த வீடியோல சைக்கிளையும் பைக்லயும் வந்து நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. இந்த பைக்கு சைக்கிள் மேல படவே இல்லை. ஆனா சைக்கிள்ல இருந்தவர் பாருங்க, அதுல இருந்து இறங்கி சைக்கிளை கீழே போட்டுட்டு மெதுவா கீழே விழுந்திருக்கிறாரு. பைக்ல வந்து அந்த பொண்ணு நம்மளால எதுவும் அடிப்படலை அப்படின்னு நல்லா ஊர்ஜிதமா தெரிஞ்சதுனால உடனே அங்கிருந்து வேகமா போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு குட்டி பையன் வேகமா ஓடி வந்து சைக்கிள் எடுத்துட்டு வேகமா ஓட்டியே கொண்டு போயிட்டான். இப்போ சைக்கிளை பிடிக்கிறதுக்கு எப்படி எந்திரிச்சாகணுமே, ஆள் வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது டிராபிக்ல எப்படி எல்லாம் புகுந்து போகலான்னு தான் பார்ப்போம். அப்படித்தான் இங்க புகுந்து போகிறதுக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சா பின்னாடி இருந்து நம்மள மாதிரி யோசனையோட அதே மாதிரி புகுந்து வரதுக்கு ஒரு ஆள் தயாரா இருந்தா 2 பேரும் மோதிக்க வேண்டியதுதான். அப்படிதான் இந்த 2 பேரும் சந்திச்சு மோதிக்கிட்டாங்க. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கொஞ்சம் விசித்திர சம்பவம் தான். மேல போனை மாட்டி வச்சுட்டு அப்படியே குக்கிங் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த போன்
மேலே இருந்து அப்படியே தடமாறி கரெக்டாக பாத்திரத்துக்குள்ளே விழுந்துடுச்சு. எதிர்பார்க்காத சம்பவம் தான். ஃபோன் உள்ளே விழுந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், உடனே ஃபோன் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்போம். குழம்பு இன்னும் கொதிக்காததுனால எப்படியோ ஃபோன் பத்திரமா வந்துடுச்சு. வீடியோ நம்ம பார்க்குறது நிறைய தர்பூசணியை டம்போல ஏற்றி இருக்கிறாங்க. இந்த தடுப்பு திறந்துடுச்சு. கரெக்டாக வண்டியும் ஒரு மேட்டில் தான் ஏறிட்டு இருக்கு. அப்படியே வண்டி போக போக இந்த தடுப்பு திறந்தது டிரைவருக்கே தெரியாது. மொத்த தர்பூசணியும் கீழே வந்துடுச்சு பாருங்க. டெம்போ மேலே ஏறி திரும்பி பார்த்தா ஒரு தர்பூசணி கூட வண்டியில் இல்லை. எல்லாம் கீழே விழுந்த வேகத்துக்கு உடஞ்சி போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறைய பாரங்களை ஏற்றிட்டு இங்கே ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த பாதையே ரொம்ப குறுகலாக தான் இருக்கு. இந்த குறுகலான பாதையில் எப்படியாவது வந்துடலான்னு ஏதோ ஒரு தைரியத்தில் டிரைவரும் வந்துட்டு இருக்கிறாரு. மொத்த பாரமும் என்ன ஆச்சு பாருங்க, அப்படியே முன்னாடி வந்து விழுந்திருக்கு. கொஞ்சமும் எதிர்பார்க்காத சம்பவம் தான். இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு வண்டியே ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி இடங்கள்ல இதனால தான் ஆட்களே கட்டைகளை தூக்கிட்டு போறாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஏணி வச்சு மேலே ஏறிட்டு இருக்கிறாரு. ஏறின வேகத்துல ஏணி உடைஞ்சு பாதி ஏணியோட கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பாக்ஸை நல்லாவே கட்டி வச்சிருக்கிறாரு. பைக்கு விட்டு கீழே இறங்குறதுக்குள்ள பெட்டி அப்படியே சரிஞ்சு உள்ள இருக்கிற மீன் எல்லாம் கொட்டி போச்சு. வேக வேகமா எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில மறுபடியும் போட்டுட்டே இருக்கிறாரு. ஆனாலும் இத்தனை மீன்களை வேக வேகமா தூக்குறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு வேக வேகமாக வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு செகண்ட்ல நடந்த சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே நிற்கிறவர் கூப்பிட்டதுனால தொழுவத்தில் இருக்கிறவர் வேகமாக வந்தாரு பாருங்க. இந்த மாடு எப்படா இடிக்கலான்னு காத்திருந்திருக்கும் போல. பக்கத்தில் வந்ததும் எட்டி ஒரு உதச்சிருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்படியெல்லாம் பண்ணோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த டாக் பண்ண வேலை அப்படியே தலையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு முடியை பிடிச்சி இழுத்தாலே அப்படி இருக்கும், மொத்தமாக பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக அதுக்கிட்ட இருந்து விலகி வந்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மினி போட்ல நின்றுட்டு இருக்கிறாரு. மினி போட்டை விட குட்டியா இருக்கும் போல. அதுல இருந்து கீழே இறங்கி வர பாக்குறாரு. ஆனா வர முடியல. கடைசியில அதுல இருந்தே அப்படியே சரிஞ்சு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. ஏதோ கரையில இருந்ததுனால எல்லாரும் வேகமா ஓடி போய் தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது முட்டையை தான் உடைச்சு ஊத்தி இருக்கிறாங்க. ஹோட்டல்ல செய்யறதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். தூக்கி தூக்கி போட்டாலும் கரெக்டா இந்த சட்டியிலே வந்து விழும். அதே ஞாபகத்துல தான் தூக்கி போட்டாங்க. ஆனா இங்க சட்டியில எல்லாம் விழல, கரெக்டா ஸ்டவ்ல போய் விழுந்திருக்கு. ஒரு முட்டை தான் வீணா போச்சு. இங்க இந்த வீடியோல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதுல கொண்டு இந்த நூடுல்ஸை போட்டாங்க பாருங்க. கொதிச்சிட்டு இருந்த தண்ணி மொத்த நூடுல்ஸையும் வெளியே தள்ளி விட்டுடுச்சு. சமையல் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இங்க இந்த வீடியோல பாக்குறது ஃப்ரெண்ட்ஸோட அட்டகாசம் தான். இந்த நண்பன் ஐஸ்கிரீமை தலைகீழ கவிழ்த்தாலும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு செஞ்சு காட்டுறாரு. இதை பார்த்தது இவரு நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு தலைகீழ கவிழ்த்தாரு பாருங்க. மொத்த ஐஸ்கிரீமும் போச்சு. புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கதையா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நல்ல நேர் ரோட்ல காரை ஓட்டுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த காரை ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டுறது தான் பயங்கர விஷயமா இருக்கு. அப்படிதான் இந்த கார் மேலே போகவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப கீழே தான் இறங்கி போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இவர் பைக்கை நிறுத்திட்டு இறங்குறதுக்குள்ள அங்க இருந்த மொத்த பைக்கையும் சரசரன்னு கீழே தள்ளி போட்டிருக்கிறாரு. பதட்டம் கொஞ்சம் அதிகமாயிட்டுனா என்னெல்லாம் ஆகுது பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில கையில் பிடிச்சி ரெடியாக இருந்தார். திடீர்னு கொஞ்ச நேரத்தில் ஏதோ முகத்தை துடைக்கிறதுக்காக கையை விட்டாரு பாருங்க. தூண்டில் ஏதோ மாட்டி இருக்கும் போல, அது தூண்டிலையும் சேர்த்து இழுத்து தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த கார் கூட நானும் போயே அவன்னு இந்த டாக் அடம் பிடிச்சி நிற்குது. கேட்டு வேகமாக பூட்டிட்டு அந்த டாகை பிடிச்சிடலான்னு பார்த்தா கேட்டு கையோட வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு தான் இந்த கேட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படா கீழே விழலான்னு ரெடியாக தான் இருக்கும் போல். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஓடிட்டு இருக்கிற ஃபேன் பாருங்கள், திடீர்னு கீழே விழுறதுக்கு தயாராகிடுச்சு. அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. சத்தத்தை கேட்டு தான் எல்லாரும் மேலே பார்த்துருக்குறாங்க. ஏதோ விழாமல் போச்சு, அது வரைக்கும் ரொம்ப நல்லது.